ஈரோடு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்மேகனை ஆதரித்து கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலை காட்சிகள். வார்த்தையில் மட்டும் வைத்திருக்கிறார்கள். அதை மாற்றணும். எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும். அந்த நாட்டில் பொருளாதார கொள்கையை மாற்றணும். தற்சார்பு பசுமை பொருளாதாரத்துக்கு திரும்பணும். வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற பொருளாதாரத்திற்கு திரும்பணும். உலகம் இயற்கை உணவுக்கு திரும்புது. ஆனா உற்பத்தி ஈடு கொடுக்க முடியல. எல்லாம் சீனி வெள்ளை சர்க்கரை தவிர்த்து நாட்டு சர்க்கரைக்கு வரணும்னு நினைக்கிறான். உற்பத்தி எடுக்க முடியல. எல்லாம் நாட்டுக்கோழிக்கு வரணும்னு நினைக்கிறான். நாட்டுக்கோழி இல்ல, டூப் போடுறான், பண்ணைக்கோழி. முடியல. 1 கிலோ தக்காளி, 1 கிலோ கத்திரிக்காய், 10 கத்திரிக்காய் இருக்குதா 1 கிலோல? ஒரே கத்திரிக்காய் 1 கிலோ வாக்கும்னு மரபணுவை மாத்துறான். பாரு சொரக்காயின் வடிவத்தை பாரு. சொரக்காய்னா கழுத்து இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அதை குடுவையெல்லாம் பயன்படுத்தணும். இப்ப சொரக்காய் பாரு, அம்மிக்குலை மாதிரி இருக்கும். ஏன் மரபணு மாத்திட்டான். புடலங்காய்னா அங்கிருந்து இவ்வளவு தூரம் தொங்கும். இப்ப புடலங்காய் இவ்வளவுதான். ஏன் மரபணு மாத்திரான்? அதனால என்ன செய்வான்? மரபணு மாற்றப்பட்ட அந்த காய்கறி உணவை சாப்பிடும் போது உன்னுடைய மரபணு மாறிடும். இதான் பிரச்சனை. எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம வாட்டுக்கு போக வேண்டியதுதான். நமக்கு என்ன இருக்கு? திருமணத்தை செய்யலாம், டாஸ்மார்க் இருக்கு, ரொம்ப மயதா இருந்தா தியேட்டர் இருக்கு, அங்க போய் படுக்கலாம். இல்லைன்னா இது அதுக்கு மேலே மயக்கம் வரலையா, சாதி இருக்கு, மதம் இருக்கு, பேசிக்கிட்டு அழிய வேண்டியதான். வேற என்ன இருக்கு? நபிகள் சொல்றாங்க, என் அன்பு மக்களே, ஒரு காலம் வரும், அது அழிவு காலம். அப்போது பொய்யுரைக்கும் வழக்கறிஞர்கள், துரோகம் இழைக்கும் நீதிபதிகள், அநீதி செய்யும் அமைச்சர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் காலத்தில் வாழ நேரிட்டார். ஈரோட்டில் நாம் தமிழர் வேட்பாளரை ஆதரித்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்டு வந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம்.